வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பின் உங்கள் தொகுதியின் வாக்காளர்கள் எண்ணிக்கையை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அதாவது எஸ்சிஆர் திருத்தம் அப்படிங்கிறது பரவாயில்ல, நல்லா வரவேற்கிற ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இதுல பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு பேர் இருக்குது, இப்பெல்லாம் இல்லை அப்படின்லாம் கொஞ்சம் நிறைய புலம்புறாங்க. நிறைய பேருக்கான வாக்கு எண்ணிக்கைகள்லாம் குறையுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை திரும்ப மறு சீர்திருத்தம் நம்ம செய்யும் போது அது மேபி திரும்ப ஒரு சிலர் விட்டு போன ஓட்டுகள்லாம் திரும்ப ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க பக்கத்துலேயே அவங்க பேர் ரொம்ப நாளா இருக்கு. அவங்க 2002, 2005 எங்க ஓட்டு போட்டீங்க, உங்க அம்மா எங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு தெரியல எங்கண்டு, அதனால அவங்க வாக்கு விடுபடுது. எஸ்ஆர் பட்டியலில் என்னோட பேரெல்லாம் இருக்கு, இருந்தாலும் நிறைய பேர் விடுபட்டு இருக்கு. அதையும் புதிய வாக்காளர்களையும் இதில் சேர்த்து அரசு இந்த இதுக்குரிய மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். தற்போது நடைபெற்றுள்ள எஸ்ஐஆர் அதோடைய படி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 1,14,000 சில்லறை என்னமோ ஓட்டு நீக்கப்பட்டிருக்குதுங்க. அதில் போலி வாக்காளர்களை கண்டு நீக்கப்பட்டிருக்குது. இடம் மாற்றம், போலி வாக்காளர்கள் சில இடத்துல இல்லாதனால இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கு, நல்லா தான் இருக்குதுங்க. ஆனால் மேற்கொண்டு விட்டு போயிருந்தால் அவங்க அங்கே பூத் முகாமில் போய் பார்த்து அவங்களுடைய பெயர்களை சேர்த்திக்கிற வாய்ப்பு இருக்குது. பார்த்து நீங்கள் சேர்த்திங்க. ஏன்னா ஒரு இடம் போயிருப்பீங்க, வேறு இடம் மாறி இருப்பீங்க. அவங்களும் இடம் தேடி பார்க்கும்போது நீங்கள் இல்லாத போது இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க. இதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஒரு சில இதை முகாம் நடக்குது, இல்லை அவங்க இடத்துலையே போய் நான் இங்கே தாங்க இருக்கிறேன்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு வாக்காளர் இது பண்ணி செய்கிறது நல்லதுன்னு நினச்சி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம நாமக்கல்லேருந்து ஒரு 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்து என்னை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும். ஏன்னா ரீகன்சிடர் பண்ணி நிறைய பேர் 2 லட்சத்து பேர்த்துல நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இருக்காது. நீங்கள் இன்னொரு டைம் ரீகன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் ராசிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.